நம் வாழ்க்கையில் வழிகாட்டியாக நிற்கும் சிலர் இருக்கிறார்கள். அதில் முதன்மையானவர் காமராஜர். அவர் சொல்லிய வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, வாழ்க்கையே மாற்றக்கூடிய அறிவுரைகள். இன்று அந்த மகத்தான தலைவரின் சில பொன் மணிமொழிகளை பார்ப்போம். முதற் தேவை. இந்திய நாட்டிற்கு முதலில் தேவையானது சுதந்திரம்தான். கேட்ட சுதந்திரம் வந்துவிட்டது. இனி நாம் சுயராஜ்யத்தை பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையின் முதற்படி மற்றவர் மிகவும் சிரமப்பட்டு செய்த பணியை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ளும் மட்டமான புத்தியை ஒழிப்பதே வாழ்க்கையின் முதற்படியாகும். துன்பத்தை கண்டு துவளாதே. துன்பத்தை அனுபவிக்காத மனிதன் எக்காலத்திலும் தனது லட்சியங்களை அடைய முடியாது. இம்மாதிரி அனுபவத்தின் மூலமாகத்தான் மனிதனால் மன அமைதியை பெற முடியும். பதவி ஆசையை துற. பதவின்னு வந்தா அதன் மேல் ஆசைப்படாமல் இருந்தால் தப்பு வராது. அது வந்தால் அறிவு போய்விடும். சுயநலம் கூடாது. தனக்குத்தானே தற்பெருமை கொண்டு பொது நன்மைகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. நாட்டு நன்மைக்காக சுயநலத்தை கைவிட்டு தியாகம் செய்ய வேண்டும். தேச முன்னேற்றம். தான் வாழும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைக்காதவனை மனிதன் என கூற மாட்டேன். அவன் உயிரில்லாத பிணம். அவன் இவ்வுலகில் இருக்க வேண்டியதில்லை. காகமும் நாயும். காகம் தனக்கு உணவு கிடைத்தால் மற்ற காகங்களோடு பகிர்ந்து உண்ணும். நாய் அப்படி அல்ல, தான் மட்டுமே சாப்பிட விரும்பும். மனிதர்களில் காகத்தை போன்ற பரந்த மனது உடையவர்களும் நாயை போன்ற சுயநலக்காரர்களும் இருக்கின்றனர். மக்கள் பிரச்சனை. நாட்டில் உள்ள பஞ்சம், பசி, பட்டினி, பிணி, வேலையின்மை முதலியவற்றை போக்குவது ஒரு கட்சிக்கு மட்டும், அரசிற்கு மட்டும் உரியதல்ல. மக்கள் பிரச்சனை என்பது தேசிய பிரச்சனையாகும். உயர்ந்த மனிதன் யார்? யாரிடம் சத்தியம், நேர்மை, தன்னடக்கம் இருக்கிறதோ அவன்தான் உயர்ந்த மனிதன் என கூறுவேன். தன்னம்பிக்கையே வாழ்க்கை. வாழ்க்கையில் என்னிடம் எதுவும் இல்லை என்றோ, என்னால் எதுவும் முடியாது என்றோ ஒரு நாளும் சொல்லாதே. உன்னிடம் இல்லாத தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை உள்ளவனிடம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அவனால் எதையும் எப்பொழுதும் செய்ய முடியும். உண்மையான ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது மக்கள் தங்கள் விருப்பம் போல எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்பது அல்ல. ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கருத்துக்களையும் செயல்களையும் நாகரிகமாக வெளிப்படுத்துவதே ஜனநாயகமாகும். சமுதாயத்தின் அழிவு. சாப்பிடுவது, தூங்குவது, பிள்ளை பெறுவது இவற்றை முதன்மைப்படுத்துவதே சமுதாய அழிவின் அறிகுறிகளாகும். ஜனநாயக சோஷலிசம். மக்களுக்கு அவர்கள் விரும்பிய ஜனநாயகம், சோஷலிசம் ஆகிய கொள்கைகள் மட்டுமே நாட்டின் அரசியல், பொருளாதார அமைப்பிற்கு அடிப்படை வசதிகளாக இருக்கும். ஊழல் ஒழிய. நாட்டில் லஞ்சம், ஊழலை ஒழிப்பதற்கு முதலில் ஏழ்மையை அகற்ற வேண்டும். ஏனென்றால் ஏழ்மையில் இருந்து தான் ஊழல் உருவாகுகிறது. எனவே ஏழ்மையை விரட்டுவதற்கு ஜனநாயக சோஷலிசம் மிகவும் அவசியம். ஏமாற்று வேலை. பணத்திற்கு மதிப்பு குறைந்து உழைப்பிற்கு மதிப்பு பெருக வேண்டும். ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஒருவன் ஏழையாக இருப்பதற்கும் அவனவன் தலைவிதி என்பது ஏமாற்று வேலையாகும். விதியின் செயல். எல்லாமே விதியின் செயல். அவனவன் தலையில் எழுதியபடி தான் நடக்கும் என எதையுமே விட்டுவிடக்கூடாது. அதை மாற்றியே தீர வேண்டும். விதியின் செயல் என கூறுவது முன்னேற்றத்திற்கு தீர்வு ஆகாது. சோசியலிசம் என்பது ஒரு வெறும் பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல. நாம் காலகாலமாக போற்றி வரும் சில பண்பாடுகளை அமல்படுத்துவதற்கான செயல்களாகும். மனதோடு வாழ்வோம். எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என நினைக்காமல் மனதோடு வாழ வேண்டும். மரியாதையோடு வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை. சமதர்ம சமுதாயம். சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நம்மால் வழிகாட்ட முடியாதா என்ன? இந்தியர் வாழ்ந்தால் தமிழ்நாடு வாழும். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நமது நாடு. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற மனப்பான்மை வர வேண்டும். தமிழன் என்ற சொல்வதில் பெருமை உண்டு. இந்தியன் என்றால் அதிக பெருமை உண்டு. இந்தியர் வாழ்ந்தால்தான் தமிழ்நாடு வாழ முடியும்.
உரிமைகள் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது கருத்துக்களை கூற உரிமை இருக்கிறது. ஆனால் தனது கருத்துக்கள் அப்படியே பிறரை ஆட்சி புரிய வைக்க வேண்டும் என்ற உரிமை கிடையாது. உண்மையான மனிதன் உண்மை, வலிமை, தைரியம், தன்னடக்கம் முதலியனவற்றை கொண்டவனே உண்மையான மனிதன் ஆவான். பிரம்மச்சாரியாக இருப்பது அரசியலுக்கு நல்லது. ஒரு அரசியல்வாதி திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது எனது அபிப்பிராயம். திருமணமாகி குழந்தை குட்டி வந்தவுடன் அரசியலை விட வேண்டியதிருக்கும். அல்லது அரசியலை தொடர்ந்தால் குடும்பத்தை வைத்துக்கொண்டு நாணயமாக பொது வாழ்க்கையில் இருக்க முடியாது. இதுதானே சுதந்திரம். நமக்கு நாமே எஜமானர்கள், நாம் யாருக்கும் அடிமைகள் அல்லர் என காந்திஜி காட்டிய வழியில் இன்று நமது சொந்த அரசாங்கம் நடக்கிறது. இதுதானே சுதந்திரம். தேர்தல் என்பது என்ன? தேர்தல் என்பது 5 வருடங்களுக்கு வந்து போகும் திருவிழா அல்ல. மக்கள் இந்த நாட்டை ஆள்பவர் யார், எந்த கட்சி என்பதை தேர்தல் மூலம் நிர்ணயம் செய்வதே ஆகும். பணக்காரர்களின் பயம் ஏழைகளுக்கு நன்மை செய்வதை எதிர்க்கின்றன. அப்படி எதிர்ப்பவர்கள் யார்? பணக்காரர்கள் தான். அவர்களிடம் பணம், நிலம், வீடு, வாசல் உள்ளது. இவைகளெல்லாம் போய்விடப் போகிறதே என்ற பயம் அவர்களுக்கு. ஏழைகள் வாழ வேண்டும். ஏழைகளின் கையில் பணம் புழக்கம் அதிகரிக்க வேண்டும். அப்போது தான் நாடு நன்றாக இருக்கும். புதிய தொழிற்சாலைகள் கட்ட முடியும். நாடு வாழ ஏழைகள் நன்றாக வாழ வேண்டும். இதைத்தான் காந்திஜி சொன்னார். வேலையில்லா திண்டாட்டம். இப்போது வேலையில்லா பிரச்சனை இருக்கிறது. அதிகம் பேர் கால் வயிற்று சாப்பாட்டிற்காக சம்பாதிக்கிறார்கள். அவர்களை அப்படியே விட்டுவிடலாமா? அவர்களை கை தூக்கி முன்னுக்கு கொண்டு வர வேண்டாமான்னே? அவர்கள் நிலை உயர முயற்சிக்க வேண்டும். சண்டை வேண்டாம். பணக்காரர்கள் வேண்டுமானால் சண்டை போட்டு கொள்ளட்டும். எங்களை விட்டுவிடுங்கள். நாங்கள் எல்லோரும் பட்டினி கூட்டங்கள். எங்களை சண்டைக்கு அழைக்காதீர்கள். நமக்கு சண்டை போட நேரமில்லை. நாங்கள் முன்னேற்றம் காண விரும்புகிறோம். ஒரு கவளச்சோறு. யானை சாப்பிடும்போது ஒரு கவளச்சோறு கீழே சிந்தி விடுகிறது. அந்த கவளச்சோறு லட்சக்கணக்கான எறும்புகளுக்கு உணவாக கிடைக்கிறது. அதுபோல பணக்காரர்களுக்கு வரி போடுகிறோம். பல பேர் பசி தீர அந்த வரி பணம் பயன்படும். இது நடக்குமா? நாட்டில் எல்லோரும் தலைவர்களாக இருந்தால் அரசாங்கமோ சட்டமோ தேவையில்லை. இது நடக்குமா? அப்படி விட்டுவிட முடியுமா? இந்தியர்கள். இந்தியாவில் பல ஜாதி, மத, மொழிகளை கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அனைவரும் எல்லோரும் இந்தியர் என்ற ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த ஒற்றுமை தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது. நாடு முன்னேறுவதும் இதை பொறுத்தே உள்ளது. பாகுபாடு வேண்டாம். சிலர் வடக்கு, தெற்கு, இந்தி பேசுகிறவன், மலையாளம் பேசுகிறவன், மராத்தி பேசுகிறவன், தெலுங்கு பேசுகிறவன் என பாகுபாடு காட்டுகிறார்கள். இப்பிரச்சனைகளில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? ஒரு நிலப்பரப்பில் கருப்பு மண்ணும் சிவப்பு மண்ணும் இருப்பதில்லையா? முன்னேற நல்ல வழி. படிப்பும் வேலையும் வந்துவிட்டால் வருமானம் வந்துவிடும். இதனால் தான் குழந்தைகள் அனைவரும் படிக்க வைக்க வேண்டும். நாடு முன்னேற இது வழிவகுக்கும். ஜனநாயகமே வெற்றி தரும். ஜனங்களின் மனதை அறிந்து கொள்ள ஜனநாயக அமைப்பு அவசியமாகும். நமது நாட்டில் உள்ள நல்ல ஜனநாயக அமைப்பு போன்று உலகில் வேறு எங்கும் கிடையாது. ஜனநாயக ரீதியில் தான் முன்னேற முடியும். உற்பத்தி பெருக வேண்டும். விலைவாசியை குறைக்க நெல், அரிசி விலையை பழைய நிலைக்கு கொண்டு வர இயலாது. விலையை குறைக்க ஒரே வழி உற்பத்தியை பெருக்குவது தான். திட்டங்கள் மூலமே வெற்றி. 2 மாடுகள் சேர்ந்து போனால்தான் வண்டி ஓடும். ஒன்று படுத்துவிட்டால் மற்றொன்றை வைத்து வண்டியை ஓட்ட முடியுமா? அதுபோலத்தான் பரிசீலனை செய்து திட்டங்கள் அமைத்து வெற்றி காண வேண்டும்.